ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தயிர் வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஒரு சிம்பிள் வரையும் அதையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நீங்களும் வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் உளுந்தம் பருப்பும் 1/2 கப் கடலை பருப்பும் எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஓட்டிக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போடலாம், பட் ஆனால் அந்தளவுக்கு நல்லா நமக்கு மாவு காணாது. நம்ம கிரைண்டரில் போடும்போது நல்லா பொத நமக்கு மாவு வரும். மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். அதில் கீழே போகாமல் மேலே அப்படியே மிதக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம மாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வலித்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். வடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் நேற்றே தயிர் உர ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தயிர் இருக்குது நமக்கு. ஸோ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நம்ம தயிரில் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட தயிரும் ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஓரமாக மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நம்ம வடையை சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சூடாக இருக்கும் போதே வடையை தயிரில் சேர்த்துடணும். அப்போ தான் அந்த தயிர் எல்லாமே அந்த வடையில் இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வடையை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். ஓட்டை போட்டு போடுறதுனாலும் இல்லை நார்மலாக போண்டா மாதிரி போடுறதுனாலும் நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பிட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்போ வடையை நம்ம சூடாக இருக்கும் போதே தயிரில் போட்டுடணும். சில சமயம் நமக்கு ஒரு வேளை நமக்கு வடை ஆறிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த சுட தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிரில் போட்டு எடுக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் தயிர் வடை கூட. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சாப்பிட்லாம். இல்லை சூடாக சர்வ் பண்ணணுன்னாலும் அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்படியே சர்வ் பண்ணுறதை விட இதுக்கு மேலே காரா பூந்தி கடைகளில் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சாட்ஸ் பிடிக்கும்னா அதை கூட நீங்கள் மேலே தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ரொம்ப டேஸ்டியான தயிர் வடை ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So keep on smiling. Thank you very much for watching this video. Bye bye.